ஒரு காலத்துல மலைகளும் நதிகளும் சூழ்ந்த பெல் ஃப்ளோர் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தோட இளவரசி பேரு சாரா. சாரா பார்க்க ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருப்பா. அவளோட முகம் எப்பவும் பௌர்ணமி நிலவு மாதிரி பிரகாசமா இருக்கும். அரண்மனையில இருக்கிற எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா சாராக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சு. சாதாரணமா இளவரசிகள்னா என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இல்லனா காட்டுல போய் குதிரை சவாரி செய்வாங்க. ஆனா நம்ம சாராவுக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சமையல். ஆமாங்க, அரண்மனை சமையல் கட்டுல போய் புதுசு புதுசா டிஷ் ட்ரை பண்றதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் அவ கையில ஒரு ரெசிபி புஸ்தகமும் ஒரு மரக்கரண்டியும் இருக்கும். அவங்க அப்பா கிங் ரிச்சர்டுக்கு இது சுத்தமா பிடிக்கல. நீ ஒரு இளவரசி, உனக்கு நாட்டை ஆள வேண்டிய பொறுப்பு இருக்கு, அதை விட்டுட்டு சமையல் கட்டுல உனக்கு என்ன வேலை? அதான் நமக்கு சமைக்க 1000 பேர் இருக்காங்களே அப்படின்னு அடிக்கடி திட்டுவாரு. ஆனா சாரா அதையெல்லாம் ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுடுவா. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மெதுவா சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவா. அவ சமைக்கிற ஸ்டைலே ஒரு மாயாஜாலம் பண்ற மாதிரி இருக்கும். காய்கறிகளை காத்துல பறக்க விட்டு வெட்டுவா. மசாலாக்களை ஒரு பெயிண்டர் தூரிகையை யூஸ் பண்ற மாதிரி அழவா தூகுவா. ஒரு நாள் ராத்திரி தேங்காய், வெண்ணிலா, பால் எல்லாம் சேர்த்து அவ செஞ்ச கோகனட் மக்ரூன்ஸ் அப்படிங்கிற ஸ்வீட்டை செஞ்சு வச்சிருந்தா. அந்த வாசனைய மோப்பம் பிடிச்சுக்கிட்டே அரண்மனையோட தலைமை சமையல்காரர் ஷெஃப் ரிகட்டோனி அங்க வந்தாரு. சாராவோட சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே மெய்மறந்து போயிட்டாரு. என் தாயே, என் வாழ்நாள்ல நான் எத்தனையோ அரசர்களுக்கும் மகாராணிகளுக்கும் சமைச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு தேவாமிர்தத்தை நான் சாப்பிட்டதே இல்ல. இனிமேல் நான் சமைக்கிறத விட்டுட்டு உன்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடுறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லிய அளவுக்கு அவளோட கைப்பக்குவம் இருந்துச்சு. இப்படி ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருந்த சாராவோட வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு எதிர்பாராத சோகம். ஒரு நாள் சாயங்காலம் சாரா மாறு வேஷத்துல ஊருக்குள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க ரவுண்ட்ஸ் போனா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சது மேடம் பாட்ஸ் அப்படிங்கிறவங்களோட சூப் கடை. மழை பெய்யற நேரத்துல அங்க போய் சுட சுட சூப் குடிக்கிறது சாராவோட ஃபேவரட். ஆனா அன்னைக்கு போய் பார்த்தா மேடம் பாட்ஸ் அழுதுகிட்டே கடையை மூடுறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. சாரா பதறி போய் ஓடி போனா. என்னாச்சு மேடம் பாட்ஸ், ஏன் அழுதுகிட்டே கடையை மூடுறீங்க அப்படின்னு பதட்டமா கேட்டா. அதுக்கு அவங்க கண்ணை தொடச்சிக்கிட்டே, பொருட்களோட விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சுமா, என்னால சமாளிக்க முடியல. நான் மட்டும் இல்ல, மிஸ்டர் பன்ஸோட பேக்கரி, மிஸ் பெரி பிளாசமோட டீ கடை, இப்படி ஊர்ல இருக்கிற பாதி கடைகளை மூடுற நிலைமைக்கு வந்துட்டோம். எல்லாரும் அவங்க தொழிலை விட்டுட்டு வேற வேலை தேடி போக போறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொன்னாங்க. இத கேட்டதும் சாராவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. நம்ம ஊர் மக்களோட சந்தோஷமே அவங்க சாப்பிடுற இந்த சின்ன சின்ன சாப்பாட்டுல தான் இருக்கு. காலையில ஒரு சுட சுட டீ, சாயங்காலம் ஒரு சூப், இதையே அவங்க இழந்துட்டா இந்த ராஜ்யம் எவ்வளவு இருட்டா மாறிடும் அப்படின்னு யோசிச்சா. அவளுக்குள்ள இருந்த இளவரசி முழிச்சுக்கிட்டா. உடனே ஒரு சூப்பர் பிளான் பண்ணா. நான் ஒரு இளவரசியா மட்டும் இல்லாம ஒரு சமையல்காரியாவும் என் மக்களை காப்பாத்துவேன். இந்த ராஜ்யத்துல யாரும் பசியோடவும் கவலையோடவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தா. அடுத்த நாளே அரண்மனையில இருந்து கொஞ்சம் தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய இடம் வாங்கினா. அங்க ஒரு பிரம்மாண்டமான ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா. கடைய மூடின மேடம் பாட்ஸ், மிஸ்டர் பன்ஸ், மிஸ் பெரி பிளாசம் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் என் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யுங்க. பொருட்களுக்கான செலவு, இடம், பாதுகாப்பு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க கைவண்ணத்தை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொன்னா. சொன்ன மாதிரியே சாராவோட ராயல் பைட்ஸ் ரெஸ்டாரண்ட் கோலாகலமா ஓபன் ஆச்சு. சாராவோட சமையல் வாசம் ஊரு முழுக்க ஏன் காத்து வழியா பக்கத்து ராஜ்யம் வரைக்கும் பரவுச்சு. ஆஹா, அவ செஞ்ச சூப், சுட சுட கேக், ருசியான நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்காகவே மக்கள் திருவிழா கூட்டமா கியூல நிக்க ஆரம்பிச்சாங்க. அவளோட ரெஸ்டாரண்ட் பத்தின புகழ் நாலா பக்கமும் தீயா பரவுச்சு. கிங் ரிச்சர்டுக்கே தம் பொண்ணை நினைச்சு கொஞ்சம் பெருமையா தான் இருந்துச்சு. ஆனா வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டும் இருக்கும் இல்லையா? சாராவோட ரெஸ்டாரண்ட் புகழ கேட்டு அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்து தேடி வந்துச்சு. ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸியா இருந்த நேரம். மக்கள் எல்லாரும் சிரிச்சு பேசி சாப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு டமார்னு கதவை உடைச்சுக்கிட்டு 4-5 முரட்டாளுங்க உள்ள நுழைஞ்சாங்க. அவங்கள பார்த்ததுமே மக்கள் எல்லாரும் சாப்பாட பாதியிலேயே விட்டுட்டு பயந்து நடுங்குனாங்க. அவங்களுக்கு தலைவனா கருப்பு நிற கோட் போட்டுக்கிட்டு முகத்துல பெரிய தழும்புகளோட பார்க்கவே ரொம்ப டெரரா ஒருத்தன் வந்தான். அவன் பேரு காப். அவன் வேற யாரும் இல்ல, அந்த பகுதியையே நடுங்க வைக்கும் ஃபயர் டோ கொள்ளையர் கூட்டத்தோட தலைவன். காப் நேரா சாரா கிட்ட நடந்து வந்தான். அவனோட பூட்ஸ் சத்தம் அந்த அமைதியான ரெஸ்டாரண்ட்ல பயங்கரமா கேட்டுச்சு. ஹே இளவரசி, உன்னோட ரெஸ்டாரண்ட் பத்தியும் உன்னோட சமையல் பத்தியும் நிறைய கேள்விப்பட்டேன். இந்த ஊரும் உன்னோட ரெஸ்டாரண்ட்டும் பத்திரமா இருக்கணும்னா எனக்கு மாசம் மாசம் மூட்டை மூட்டையா தங்கம் கொடுக்கணும். இல்லனா உன் ரெஸ்டாரண்ட்டையும் இந்த ஊரையும் அடிச்சு தரமட்டமா ஆக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டினான். எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அரண்மனை காவலர்களை கூப்பிடலாமான்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனா நம்ம சாரா அசரவே இல்ல. அவளோட மூளை ரொம்ப ஃபாஸ்டா வேலை
செஞ்சுச்சு. ரெப்ப கலரி இல்லாம இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சா. அப்போ அவளுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, நான் உனக்கு தங்கம் தரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ என் கூட சமையல் போட்டியில கலந்துக்கணும். இத கேட்டதும் கூட்டத்துல இருந்தவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. காப் பயங்கரமா சிரிச்சான். காப் சத்தமா சிரிச்சுக்கிட்டே, சமையல் போட்டியா? என்கிட்டேயவா? அடி முட்டாள் இளவரசி, உனக்கு நான் யாருன்னே தெரியல. சரி, உன் ஆசையை ஏன் கெடுக்கணும், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சவாலை ஏத்துக்கிட்டு கை குலுக்கினான். அன்னைக்கு சாயந்தரம் சாரா ஒரு நதிக்கரையில உட்கார்ந்து போட்டியில அப்படி என்ன ஸ்பெஷலா சமைக்கலான்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ காப் அங்க வந்தான். தொப்பி கோட் எதுவும் இல்லாம அமைதியா நதிய பாத்துக்கிட்டு இருந்தான். 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்போதான் சாராவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான உண்மை தெரிஞ்சது. காப் சாதாரண முரட்டு கொள்ளைக்காரன் இல்ல. ஒரு காலத்துல அவன் உலகமே கொண்டாடின ஒரு மிகச்சிறந்த சமையல்காரன். அவனோட உண்மையான பேரு கிரெஸ்வாட்டர். அவனோட சமையல சாப்பிட ராஜாக்களே தவம் கிடப்பாங்க. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்ச அகங்காரமான உணவு விமர்சகன் வேணும்னே அவனோட சாப்பாட குறை சொல்லி பொய் செய்திகளை பரப்பி அவனோட பேரையும் புகழையும் டோட்டலா கெடுத்துட்டான். அந்த விரக்தியிலையும் கோபத்திலையும் தான் கிரெஸ்வாட்டர் தன்னோட சமையல் கலையை விட்டுட்டு காபா மாறி ஊரையே மிரட்டுற கொள்ளைக்காரனா மாறிட்டான் அப்படிங்கிற சோகமான கதை சாரானுக்கு தெரிஞ்சுது. இப்போ சாராவுக்கு பொறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. இந்த போட்டியில ஜெயிச்சு ஊரை மட்டும் காப்பாத்தக்கூடாது, வழி தவறி போன ஒரு நல்ல சமையல்காரனோட மனசையும் மாத்தணும், அவனுக்கு திரும்பவும் சமையல் மேல காதல வர வைக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணான். போட்டிக்கான நாள் வந்துச்சு. ஊர் மக்களே அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி திருவிழா மாதிரி கூடியிருந்தாங்க. கிங் ரிச்சர்ட் உட்பட 3 பெரிய ரொம்ப கண்டிப்பான நடுவர்கள் ஜட்ஜஸ் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கடிகாரம் டிக் டிக்னு ஓட ஆரம்பிச்சுது. போட்டியும் பிரம்மாங்கமா ஆரம்பமாச்சு. ஒரு பக்கம் காப் தன்னோட கத்திய ஒரு வாள் மாதிரி சுழட்டி காய்கறிகளை காத்துல பறக்க விட்டு வெட்டினான். ரொம்ப ஸ்டைலா, அதே சமயம் ஒரு வெறியோட வேக வேகமா சமைச்சுக்கிட்டு இருந்தான். நெருப்புல அவன் வாணலிய தூக்கி போடும்போது பெரிய நெருப்பு தூண் மாதிரி மேலே எழும்புச்சு. சுத்தி இருந்தவங்க ஆச்சரியத்துல கை தட்டினாங்க. அவன் தேங்காய் பால்ல விதவிதமான வெளிநாட்டு காரமான மசாலாக்களை சேர்த்து ஒரு ஸ்பைசியான ஃபெட்டுச்சீனி நூடுல்ஸ் செஞ்சான். அதோட வாசனையே எல்லாரையும் சுண்டி இழுத்துச்சு. இதுக்கு மேல ஒரு ருசியான சாப்பாடு உலகத்துல இருக்க முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாரா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்ப அமைதியா முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட சமைச்சுக்கிட்டு இருந்தா. அவ தக்காளி, பீன்ஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆனா அன்பால நிறைஞ்ச ஒரு கிரீமி பொலண்டா அண்ட் பீன்ஸ் இன் டொமேட்டோ சாஸ் செஞ்சா. இத பாத்துட்டு காப், இந்த சாதாரண சாப்பாடை வச்சுக்கிட்டா என்ன ஜெயிக்க போறா, இவ தோக்குறது உறுதி அப்படின்னு கிண்டலா சிரிச்சான். டைம் முடிஞ்சுது. 2 பேரோட சாப்பாடும் நடுவர்கள் முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. எந்த சாப்பாடை யாரு சமைச்சாங்கன்னு நடுவர்களுக்கு தெரியாது. இது ஒரு பிளைண்ட் டேஸ்டிங். முதல்ல காப் செஞ்ச ஸ்பைசியான நூடுல்ஸை சாப்பிட்டாங்க. வாவ், இது ரொம்ப பிரமாதமா இருக்கு, காரமும் இனிப்பும் கலந்த சுவை அள்ளுது, ஷெஃப்க்கு ஒரு பெரிய செல்யூட் அப்படின்னு பாராட்டி தள்ளினாங்க. காப் முகத்துல பெரிய பெருமை, ஜெயிக்க போறோங்கிற கர்வம். அடுத்து சாரா செஞ்ச அந்த சாதாரண தக்காளி பீன்ஸ் பொலண்டாவை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சாங்க. சாப்பிட்ட அடுத்த செகண்ட் நடுவர்கள் 3 பேரோட கண்களும் ஆச்சரியத்துல விரிஞ்சுது. சுத்தி இருந்த கூட்டமே அமைதியா என்ன சொல்ல போறாங்கன்னு திகிலா காத்துக்கிட்டு இருந்துச்சு. தலைமை நடுவர் கண்குல, ஆஹா, இது வெறும் சாப்பாடு இல்ல, இதுல ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்கு. இந்த சுவை என் உடம்ப மட்டும் இல்ல, என் ஆன்மாவையே தொடுது. என் சின்ன வயசுல எங்க பாட்டி செஞ்சு கொடுத்த சாப்பாடு மாதிரி ஒரு இதமான உணர்வை கொடுக்குது. இதுதான் உண்மையான சமையல். அதனால இந்த போட்டியோட வின்னர் இந்த பொலண்டா செஞ்சவங்க தான் அப்படின்னு சத்தமா அறிவிச்சிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டாரு. எஸ், வாவ் அப்படின்னு கூட்டத்துல இருந்த மக்களும் சாராவும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. ஆனா காப் பயங்கரமா கோவப்பட்டான். முகம் செவந்து போய் கத்துனான். இது எப்படி சாத்தியம்? இது சீட்டிங். அவ வெறும் பீன்ஸும் சாதாரண தக்காளி சாஸ் தானே வச்சா, எந்த விலையுயர்ந்த பொருளும் அதுல இல்ல. கண்டிப்பா அவ ஏதோ மேஜிக் பண்ணிருக்கா, இல்ல ஏமாத்திருக்கா அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துனான். கூட்டம் அமைதியாச்சு. சாரா ரொம்ப அமைதியா ஒரு புன்னகையோட காப் கிட்ட நடந்து வந்தா. ஒரு ஸ்பூன்ல அவ செஞ்ச பொலண்டாவை எடுத்து அவன்கிட்ட நீட்டினா. உனக்கு சந்தேகம் இருந்தா நீயே என் சாப்பாட டேஸ்ட் பண்ணி பாரு கிரெஸ்வாட்டர் அப்படின்னு சொன்னான். கோபத்தோட அந்த ஸ்பூனை வாங்கி பொலண்டாவை சாப்பிட்டான் காப். வாயில வச்ச அடுத்த நிமிஷம் அவன் கையில இருந்த ஸ்பூன் நழுவி கீழே விழுந்துருச்சு. அவனோட கோபமான முகம் டோட்டலா மாறி கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. அவனுக்கு அவனோட அம்மாவோட ஞாபகம் வந்துச்சு.
பல வருஷத்துக்கு முன்னாடி அவனோட அம்மா அவனுக்கு அன்பா ஊட்டி விட்ட அதே சுவை அவன் தொலைச்சிட்டு அவனோட குழந்தை பருவம் அவனுக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணான். இது இது எப்படி இவ்ளோ மென்மையா, இவ்ளோ ஆழமான சுவையா, எந்த ஒரு ஆடம்பரமான மசாலாவும் இல்லாம எப்படி இப்படி ஒரு சுவையை கொண்டு வர முடிஞ்சது உன்னால அப்படின்னு நான் தழுது தழுவி ஆச்சரியமா கேட்டான். அதுக்கு சாரா ரொம்ப அன்பா சொன்னா, கிரெஸ்வாட்டர், ஒரு சமையற்காரனோட உண்மையான நோக்கம் வெறும் காசு சம்பாதிக்கிறதோ இல்ல நடுவர்களை இம்ப்ரெஸ் பண்ணி புகழ சம்பாதிக்கிறதோ கிடையாது. நம்ம சாப்பாட சாப்பிடுறவங்க மனசும் வயிறும் சந்தோஷமா நிறைஞ்சிருக்கணும். நீ ஜெயிக்கணுங்கிற வெறியிலையும் கோபத்திலையும் சமைச்சேன். ஆனா நான் என் மக்கள் மேல இருக்கிற தூய்மையான அன்பால சமைச்சேன். அந்த அன்பு தான் இந்த சாதாரண சாப்பாட்டுக்கு உலகத்திலேயே சிறந்த சுவையை கொடுக்குது அப்படின்னு சொன்னா. அந்த ஒற்றை வார்த்தை கிரெஸ்வாட்டர் மனசுல இருந்த அத்தனை இருட்டையும் கோபத்தையும் சுக்கு நூறா உடைச்சுது. தான் பண்ண தப்ப முழுசா உணர்ந்தான். நான் தோத்துட்டேன் இளவரசி, சமையல்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி. நான் கொடுத்த வாக்குறுதிப்படி என் ஆட்களை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு இந்த ராஜ்யத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமா தலைய குனிஞ்சுக்கிட்டு நடந்தான். நில்லு அப்படின்னு சாரா சத்தமா கூப்பிட்டா. காப் திரும்பி பார்த்தான். நீ ஒரு மிகச்சிறந்த சமையல்காரன் கிரெஸ்வாட்டர். உன்னோட திறமை இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை. நீ ஏன் இந்த ஊரை விட்டு போகணும்? என் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ற பிளான் இருக்கு. அதுக்கு நீ தலைமை சமையல்காரரா இரு. உன் திறமைய மக்கள் கொண்டாடுவாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கை நீட்டுனா. இத கேட்டதும் கிரெஸ்வாட்டருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தன்னை ஒரு கொள்ளைக்காரனா பார்க்காம தன்னோட திறமைய மதிச்ச சாராவை பார்த்து சந்தோஷத்துல அழுதுகிட்டே ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, கொள்ளைக்காரன் காபா இருந்தவன் மறுபடியும் உலகமே கொண்டாடும் மாஸ்டர் ஷெஃப் கிரெஸ்வாட்டரா மாறினார். மேடம் பாட்ஸ், மிஸ்டர் பன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ராஜ்யத்து மக்களுக்கு தினமும் விதவிதமான அன்பான சாப்பாடை கொடுத்து சந்தோஷப்படுத்தினாங்க. கிங் ரிச்சர்டுக்கும் சமையலோட மகத்துவம் புரிஞ்சது. சாரா வெறும் இளவரசியா மட்டும் இல்லாம மக்கள் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து சூப்பர் ஷெஃப் இளவரசியா வாழ்ந்தார்.